ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்வர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்துக்கு தீங்கு விளைவிக்கும். பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஒரு 100 ரூபா இருக்கு, ஆளுக்கு ஒரு கட்டிங் போடுமா? அழகான குடும்பங்கள் தடுமாறி போகுதம்மா, வளமான வாழ்வு இங்கே மதுவாலே அழியுதம்மா, மதுவாலே அழியுதம்மா. கொடுத்து புட்டான், குடுத்தனத்தை கெடுத்து புட்டான் நாட்டிலே, இந்த நாட்டிலே. குடிய கொடுத்து புட்டான், குடுத்தனத்தை கெடுத்து புட்டான் நாட்டிலே, இந்த நாட்டிலே. கடைய திறந்து வச்சான், காரணத்தை சொல்லி வச்சான் நோட்டிலே, ரூபாய் நோட்டிலே. கடைய திறந்து வச்சான், காரணத்தை சொல்லி வச்சான் நோட்டிலே, ரூபாய் நோட்டிலே. உள்ளைய பெத்து போட்டா பொஞ்சாதி, அவ தெருவுல நிக்கிறாளே திண்டாடி. உள்ளைய பெத்து போட்டா பொஞ்சாதி, அவ தெருவுல நிக்கிறாளே திண்டாடி. வாழ வழி இல்லையே ஏழை ஜாதி, நீங்க மனசு வச்சா எங்களுக்கும் கிடைக்கும் நீதி. குடிய கொடுத்து புட்டான், குடுத்தனத்தை கெடுத்து புட்டான் நாட்டிலே, இந்த நாட்டிலே. கடைய திறந்து வச்சான், காரணத்தை சொல்லி வச்சான் நோட்டிலே, ரூபாய் நோட்டிலே. மதுவே மயக்கம் தரும், மானமும் சேர்ந்து போகும், உழைக்க முடியாமல் உடலும் சோர்ந்து போகும். மதுவே மயக்கம் தரும், மானமும் சோர்ந்து போகும், உழைக்க முடியாமல் உடலும் சோர்ந்து போகும். உள்ள
குட்டி எதிர்காலம் கேள்வியாகும், உள்ள குட்டி எதிர்காலம் கேள்வியாகும். அது கடைய மூடி விட்டா குடும்பம் வாழ்வு பெறும். குடிய கொடுத்து புட்டான், குடுத்தனத்தை கெடுத்து புட்டான் நாட்டிலே, இந்த நாட்டிலே. குடிய கொடுத்து புட்டான், குடுத்தனத்தை கெடுத்து புட்டான் நாட்டிலே, இந்த நாட்டிலே. கடைய திறந்து வச்சான், காரணத்தை சொல்லி வச்சான் நோட்டிலே, ரூபாய் நோட்டிலே. கடைய திறந்து வச்சான், காரணத்தை சொல்லி வச்சான் நோட்டிலே, ரூபாய் நோட்டிலே. நல்ல நேரம்ப்பா. எப்படி? அருணாச்சலம் நேரத்தோட வந்துட்டாம்ல. ஓ அப்படியா? என்ன அருணாச்சலம் 2 நாளா ஆளே காணோம். அண்ணே வணக்கம்ண்ணே. வேற ஒன்றும் இல்லைண்ணே, 2 நாளாக வீட்டுக்காரிக்கு உடம்பு தெரியலண்ணே, அதாம்ண்ணே வேலைக்கு வர முடியாமல் போச்சு. ஓ சரி 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 சரி. என்ன அருணாச்சலம், மத்தியானம் வீட்டுக்கு போனியா? உன் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னியாப்பா, எப்படிடா இருக்கா? அப்படிதாம்ண்ணே இருக்கு, இன்னும் உடம்புக்கு சரி வரலண்ணே. சாயங்காலம் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனோம்ண்ணே. துட்டு கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கு, ஒரு 100 ரூபா இருந்தால் தாங்கண்ணே. அப்படியாடா? அண்ணே என்ன என்னண்ணே எப்படி இருக்கியா? நல்லா இருக்கேன். ஒரு 100 ரூபா இருக்கு, ஆளுக்கு ஒரு கட்டிங் போடுவோமா? கையில் பைசா கிடையாதுப்பா. என்கிட்ட ஒரு 70 ரூபா இருக்கு, அவ்வளோதான் இருக்கு என்கிட்ட. என்கிட்ட 100 ரூபா தான் இருக்கு. என்கிட்ட 70 தான் இருக்கு. 100 ரூபா இருக்கு, ஆளுக்கு ஒரு கட்டிங் போடுவோம். 70 ரூபா தான் இருக்குப்பா. சரி, அப்போ தண்ணி கிளாஸுக்கு போட்டு ஆளுக்கு ஒரு கட்டிங் போடுவோம். சரி. சரியா வாங்கிட்டு வா. அண்ணே அளவு கரெக்டா? அளவு சரியா இருக்கா? கரெக்டா இருக்கா அளவு? பார்த்துக்கோங்க. நின்று இன்னும் கொஞ்சம் விடு. பார்த்துக்கோங்க. கூட இருக்கு, கூட இருக்கும். இது கொஞ்சம் கூட ஆயிட்டு. சரி போதும்ண்ணே, இருக்கட்டும்ண்ணே. நம்மளுக்குள்ள என்னண்ணே இருக்கு, இருக்கட்டும் விடு. கையெல்லாம் நடுக்குது, சீக்கிரம் தாங்கண்ணே. தண்ணி ஊத்து. தண்ணி ஊத்தவா? ராவா அடிக்க முடியும். போதுமாப்பா? போதும் 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 போதும். போதுமா? போதும். இதா வாய்ப்பு இருக்காப்பா? ஓப்பா, நாங்க எங்களுக்கே காண மாட்டேங்குது. அம்மா என்ன புண்ணியம் வந்துட்டாரா? இல்ல மரியாதையே பேசல. ஆமா ஆமா, அந்த அணை கேட்டதெல்லாம் வந்து கிழிச்சிருவாரு. ஆமா, நேற்று ஒரு நோட்டு கேட்டேன், வாங்கிட்டு வந்துட்டாரா? இல்ல இல்ல, இன்னைக்கு வாங்கி தர சொல்லியிருக்காரு. ஆமா ஆமா, தண்ணியில் எழுதி வச்சுக்க வேண்டியதான். ஏங்க, அரிசி ஒண்ணுமே இல்லைங்க, பையனுக்கு காலைல உப்புமா செஞ்சு கொடுத்துட்டேன். நீங்க போய் மத்தியானத்துக்கு சாப்பிட்றதுக்கு அரிசி காய்கறி ஏதாவது வாங்கிட்டு வாங்க, பிள்ளைக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணும். சரிம்மா. நீ புள்ளியால பயல அவளும் சிக்கிட்டா. ஏப்ல மதி 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 மதி
யாரு குடிக்கார பயல இப்படி பண்ணிட்டானே பாவி பயல இந்த பிள்ளை இப்பமா அப்பமான்னு கடையில கிடக்கு. இந்த இந்த குடி குடிச்சிட்டு வாரானா அட பாய் பயல. இந்த பிள்ளைல எப்படி காப்பாத்த பயல? தண்டால பாய் பயல. அந்த பிள்ளை எதுக்காக பயல? மா என்னப்பா? தலைவர் என்ன எந்திக்கலையோ? என்ன வெட்டி முடிச்சுட்டு தூங்குதாரோ? இதெல்லாம் இருக்கிறதோட சாவலாம். இல்ல வாய மூடல. உங்க அப்பனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? இந்த பாலா போன குடியால இப்படி இருக்கு. நம்ம அண்ணன் மாதிரி இருக்க. அண்ணா வணக்கம். தம்பி வா, எப்படி இருக்க? அண்ணா நல்லா இருக்கோம்ண்ணே. என்ன கோயிலுக்கு வந்தியலா? ஆமாம், நான் எப்பவும் ஊருக்கு வந்தால் இந்த கோயிலுக்கு வந்து தான் கும்பிட்டுட்டு போவேன். நல்ல வசதி விட்ட சாமி இது, நான் தவறாமல் வந்துடுவேன். அப்புறம் நீ எப்போ வந்த? நான் வந்து ஒரு 10 நாள் ஆச்சுண்ணே. அப்படியா? அடுத்தது ஜனவரியில் கிளம்புறோம்ண்ணே. சரி வாங்க, அங்கே தள்ளி போய் பேசுவோம். சரி வா. சரிண்ணே. அப்புறம் அண்ணன் தொழில்லாம் எப்படி இருக்கு? இப்போ வயசாயிடுச்சு, சின்ன லெவலில் வந்து பண்ணுறதெல்லாம் விட்டுட்டேன், பெரிய லெவலில் வர்றதை மட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தம்பி அதெல்லாம் சரிதான்டே. நான் நம்ம இதுக்கு முன்னாடி டீ குடிக்க போவோமே கடையில், டீ கடையில். ஆமாம், அதில் அந்த கடையில் தூத்து பெருக்கிற ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கானே ஒரு பையன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அவன்கிட்ட குனிகிறதும் அப்படி இப்படி நிற்கிறதும் நீ காசு எடுத்து கொடுக்கறதும் அது நல்லாவா இருக்கு? அண்ணே அவனை பற்றி உங்களுக்கு தெரியாதுண்ணே. அவன் ஒரு பெரிய பில்டிங் கான்ட்ராக்டர்ண்ணே. 9 கோடி ரூபாய் பில்டிங் கான்ட்ராக்ட் எடுத்தோம்ண்ணே, அப்பார்ட்மெண்ட்டு. அதில் அவனை ஏமாற்றிட்டாங்கண்ணே. நிறைய செக்கு பவுன்ஸ் ஆகி நிறைய பிரச்சனை ஆகி கடைசியில் இப்படி ஒரு குடியாரனா மாறிட்டாம்ண்ணே. இன்னைக்கு ஒரு 500 ரூபாய்க்கு வாடகைக்கு இருக்காம்ண்ணே. முருகா. சொல்லுங்கய்யா. அந்த கிளைண்ட் அந்த செக் வாங்கிட்டியாப்பா? ஐயா, நான் உங்களுக்கு ஒரு 2-3 டைம் கால் பண்ணி பார்த்துட்டேன், நேர்லயும் போய் கேட்டேன். அவங்க சனிக்கிழமை கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்து அதை வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிங்கய்யா, வாங்கிடலாங்க. அடுத்து நமக்கு ஒரு பெரிய ஒர்க் வருது. சரிங்கய்யா. கொஞ்சம் லேபரும் தேவைப்படுது. சரிங்கய்யா, நம்ம இந்த ரமேஷ்ட சொல்லியிருக்கேன், அவர் இந்த வாரம் பார்த்துட்டு கொஞ்சம் லேபர்ஸ் அனுப்புறேன்னு சொல்லியிருக்காருங்க. சரி, கொஞ்சம் வேலையில கொஞ்சம் கவனமா இரு. முடிச்சிடலாங்க. ஓகேம்மா. சரிங்க. ஐயா வணக்கம்யா. என்ன பட்டு? ஐயா கொஞ்சம் பைசா கேட்டிருந்தோம்ல ஐயா, ரூபா. அப்படியாப்பா, என்னக்கே வேணும்? ஆமாய்யா, கொஞ்சம் பார்த்துங்கய்யா. முருகா. சொல்லுங்கய்யா. நம்ம பட்டு ரூபா கட்டிருந்தோம்ல, அது கொடுத்து விடு, சரியா? ஓகேங்க, எடுத்து கொடுத்துங்க. வாங்க பட்டு. சொல்லுங்கய்யா. வாங்கிட்டு போவேனா? சரியா. ரொம்ப நன்றி. சரிப்பா. பட்டு ஐயா வா. வீட்டுல விசேஷம்லாம் வச்சிருந்தியாப்பா, எல்லாம் சரியா முடிஞ்சதா? முடிஞ்சிட்டியா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிட்டியா? பார்த்து ரூபாய் செலவு பண்ணு. உனக்கு வேற ஏதாவது உதவினா என்கிட்ட வா. சரியா. சரி, போயிட்டு வா, அந்த பைசா வாங்கிட்டு போ. ரொம்ப நன்றிங்கய்யா. அப்படியா? அவனை பத்தி இவ்வளவு பெரிய கதை இருக்கா? ஆமாண்ணே. பாவம் மனுஷன். சரி நான் வேணா வாரண்ணே. ஒரு நாள் வீட்டுல வந்து என்னல மச நின்று இருக்கிய அந்த குடியார போய் எங்க போய் உளுந்து தொலைச்சான்னு தெரியல. பாடி எடுக்க கொண்டாந்து வேலையை பாருங்கடா. இன்னும் வச்சுக்கிட்டு இருக்கிய, தூக்கடா. வாய்ப்பே இப்பதான் வாரம் பாரு. இவன் பொண்டாடி சேர்த்து 1 வாரம் ஆயிட்டல, எங்கடா போன நீ? என்னடா சொல்லுதே? உண்மையதான் சொல்லுறியா? என்னடா சொல்லுதே? காசு உங்க அம்மைக்கு என்னடா ஆச்சு? உங்க அம்மா எங்க விட்டுட்டு? அம்மா அம்மா
அம்மா நான் இந்த பிள்ளைய வச்சு நான் என்னமா பண்ணேன்? ஏன் காதி உனக்கு சேலை எல்லாம் வாங்கிட்டு வந்தடம்மா. அம்மா அது பிள்ளைல வச்சு எப்படி வாழ? அம்மா காதி என்னல ஆச்சு அம்மாவுக்கு? என்னல பண்ணுனிய அம்மா? காசி அம்மா உலகமே இருண்டு போச்சு, என் உள்ளமும் செத்து போச்சு. தள்ளி வச்ச துன்பம் தந்து அடிச்ச போதும் என்ன மன்னிச்ச தெய்வமடி. குடும்பத்தை மறந்ததாலே இப்போ குடிகெட்டு போனேண்டி. நல்லவனா இருந்த போது உனக்கு எல்லாம் செஞ்சேண்டி. இந்த பாழா போன மதுவாலே இந்த பாவி உன்னை மறந்தேண்டி. என்னை விட்டு விட்டு போறதுக்கு மனசு எப்படி தான் வந்ததடி. பாடையில போகையில நான் பக்கத்தில இல்லையடி. இந்த பாவி பய மனசுதான் கல்லை விட மோசமடி. நம்ம காசி மட்டும் இல்லைன்னா நான் காணாம போயிருப்பேன். பாலா படக்கூடியனால என் குடும்பமே நடுத்தேர்ல நிக்கு. இந்த குடி எனக்கு தேவையா? இந்த குடி தேவையா? சமூகத்தில் போதையின் பாதையை மாற்ற நாங்கள் ஒரு சிறு முயற்சி எடுத்திருக்கின்றோம். இதில் ஒருவர் திருந்தினாலும் எங்களுக்கு மகிழ்ச்சியே. இவன் படக்குழு.